ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி அருமையான ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி பபிள்ஸ் வரட்டும். வந்தோடனே காலிஃப்ளவரை பெட்டல்ஸாக எடுத்து வெட்டி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு பாதி காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 30 செகண்ட் கொதிச்சா போதும். இங்கே பாருங்கள், பாதி வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிடுச்சு. ஸோ நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க வானலில். இந்த வெங்காயத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொறுமையாக நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. பிங்க் கலரில் மாறணும் வெங்காயம். நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக வரதுக்காக. ஸோ நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகா இருந்தால் கூட, ரெட் சில்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அந்த ஸ்பைசினஸ்க்கு. ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டாலே நல்ல வாசனை கொடுக்கும். அந்த டிஷ்ஷே நல்ல நறுமணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிங்கிஷாக வந்துருச்சு. நான் மிக்சியில் போட்டிருக்கேன். 2 தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். திருப்பி அதே வானலில் நான் எண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு 3 பல் எடுத்து நான் நறுக்கியிருக்கேன் சின்ன சின்னதாக. இஞ்சியும் பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. அழகான கலரில் வந்திருக்கு பாருங்கள், காஷ்மீரி சில்லி. ஸோ அதையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வலிச்சு ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப புது விதமாக இதை செஞ்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அழகான கலரில் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. தனியா பவுடர் நான் 1 ஸ்பூன் போடுறேன். கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிட போகுது. தனி மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 3/4. அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயே நம்ம போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வேண்டான்றவங்க ஆப்ஷனல் தான். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ காலிஃப்ளவர் வேக வச்சதை அதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அது மசாலாலாம் அதில் சேரட்டும் காலிஃப்ளவரில். இப்போ பாருங்கள், தண்ணி 1 டம்ளர் நம்ம வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ உப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா திக்காகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல காலிஃப்ளவர் சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அந்த சில்லியோட மகிமை அது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே டெம்ப்ட் ஆகுது சாப்பிட்ணுன்ட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு இது நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் போடலாம் வீடியோவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய். தேங்க்யூ.